ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, காலையில நாளும் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேசணுன்றதுக்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதாவது ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் விஷயத்தை உனக்கு வெற்றி செய்தியாக கொண்டு வந்துள்ளேனே செல்லமே. தூங்க போகும் உன்னுடைய உயிரும் உன்னுடைய பாதுகாப்பும் என் பொறுப்புல இருக்கும் போது நான் எப்படி உன்னை நிலைகுலைய செய்வேன் அல்லது நிதானம் இழந்து தோத்து போகும் தெளிவோட குழப்பத்தோடு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காக உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். உன் சிந்தனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நீ வெற்றி கோட்டில் நினைச்சு நிற்கும்படி இந்த வராகி அம்மா நான் பாத்துக்கிறேன். உனக்கு இருக்கும் அத்தனை ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போறேன். உனக்காக ஒரு நீ அமைதியாக இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். உனக்கு துணையாக நான் இருந்தேன். உன் வாழ்க்கையை நிம்மதி அடைஞ்ச வாழ்க்கையாக மாத்தி காட்டுறேன். உன் சந்தோஷங்களை நீ எல்லாருக்கும் காட்டி உன் சந்தோஷங்களை நீ எல்லார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளும் அந்த நிமிஷத்தில் சில பேர் பொறாமையோடு உன்னை பார்க்கலாம், சில பேர் உன்னை பத்தி திருஷ்டியோடு நினைக்கலாம், சில பேரு எப்படி நீ ஜெயிச்ச, எப்படி உன் வாழ்க்கை மாறுச்சு, எப்படி உனக்கு நல்லது நடந்துச்சுன்னு உனக்கான வாய்ப்பை கேட்டு தெரிஞ்ச அவங்களும் அதை பின்தொடர செய்வார்கள். நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன்ற அந்த சரியா தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆழமாக யார் என்ன சொன்னாலும் எப்படி கேட்டாலும் என்னதான் பேசினாலும் சில விஷயங்களை நீ எல்லார்கிட்டையும் சொல்லாம இருப்பதுதான் உனக்கு நல்லபடியா கண்டிப்பா வாழ்க்கையில கூடவே இருந்து நீ எப்போதுமான நிறைவோட அமைதியோட மகிழ்ச்சியோட வாழ்வதற்கு இந்த வராகி வாழும் நிச்சயம் உனக்கு துணையாக அரசன் போல் வாழ வைக்கும் பெருமை பெற்ற இந்த வரம் தரும் நீ என்ன செய்ய போற, கண்டிப்பா என்னவெல்லாம் ஆசைப்படுற, எதையெல்லாம் அடைய போற, உன்னை நல்லபடியா வாழ யாரிடமும் சொல்லாதே. உன் வெற்றிகள் தானாக வெளியே தெரிய வரும்போது உள்ளுக்குள்ளேயே நீ வலுவான ஆளாக வாழ்றதுக்கு ஏற்ற நீ எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியா நான் நடத்தி நீ நன்மையை பெறக்கூடாது, அவ்வளவுதான். உனக்கு நல்லது நடக்க கூடாது நினைப்பவர்கள் அதை உனக்கு தடுத்து நிறுத்த முயற்சி செஞ்சாலும் என்ன உன்னை சுற்றி பாதுகாப்பு வட்டம் போட்டு இந்த வராகியமா நான் உன்னை நல்ல நிலைக்கு வரணும். எந்த அவ்வளவுதானே. யாருடைய பொறாமை பார்வையும் நான் அனுமதிக்க மாட்டேன். துணைன்னு நீ ஒவ்வொரு முறை சொல்லும் கண் பார்வையும் திருஷ்டியும் உன் பாதையை மாற்றாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போறேன். நீ செய்யும் முயற்சிகளை தடுத்து நிறுத்தக்கூடிய வார்த்தைகளை யார் பேசினாலும் அது சக்தி இழக்கும்படி என்னையே உன் முயற்சிக்கான முன்னேற்றம் கிடைக்கும்படி சக்தி உன்னை வராகியமா நான் தயாராக வந்து சேரும். நீ அமைதியா உன்னுடைய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு இருந்தாலே உனக்கான நல்ல வழிகள் தானாக ஆர்வத்தோட கால நேரம் உனக்கு சாதகமா மாறி நீ சந்தோஷமாக வாழும்படி இந்த வராகியமா நான் செய்வேன். உனக்கு வழிகாட்டி உன்னுடைய சொந்த வேலையை சிறப்பாக நல்ல முடிக்கிறதுக்கு முயற்சி எடு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்றேன். இந்த உனக்கு உரிய வருமானம் சரியான நேரத்துல உனக்கு பக்கபலமாக இருந்து எப்போதும் நேர்மறையா யோசிச்சு அமைதியா செயல்படு. உனக்கு இருக்கிற தடங்கல்கள் அனைத்தும் தானாக விலகி சரி செஞ்சு இந்த வராகியமா நான் பார்த்துக்கிறேன். இருந்து முக்கியமான காரியங்களை செய்யும் முக்கியமான இடத்துக்கு நீ அடுத்தடுத்து எதையும் யாரிடமும் சொல்லாம செய்ய பழகு. அடுத்தவங்க சொல்லும் போது அந்த வார்த்தைகளை உனக்கு தடையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வராகியமா என்ன சோதிக்கிறீங்க சோதிக்கிறீங்கன்னு மறுபடியும் சொல்லாத. நான் சோதிப்பது உன்னை உயர்த்துவதற்காகவும் உன் பாதையை மாற்றுவதற்காகவும் நான் செய்யறது எல்லாமே உனக்கு நல்லதுக்கு தான். நீ நம்பினா கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடப்பதை உன்னால உணர முடியும். என் கைகள்ல நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். அதிகாலையில் எப்படி சூரியன் உதயமாகும் போது வெளிச்சம் அதே போல வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும்ன்ற எண்ணத்தோடுதான் காலையிலிருந்து இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு உன்னை சுற்றி பாதுகாப்பு கொடுத்து உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியா நடத்தி தரப்போறேன். நிதானமும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இது மூன்றையும் நல்லபடியா கடைபிடிச்சு உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமா முன்னெடுத்து வாழ தயாராக நீ செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன நல்ல விஷயமும் நாளைக்கு மிகப்பெரிய நன்மைகளாக உன் வாழ்க்கையில வந்து சேரதான் போகுது. நீ வெற்றி பெறுவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் இந்த வராகியமா நான் பார்த்துக்கும் போது நீ நிம்மதியா மகிழ்ச்சியா உன் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கான வேலைகளை செய்ய வழிகாட்டி
உனக்கு பாதுகாப்பு வளையமாக இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன்னை ஆசீர்வதிக்க தயாராக இந்த நீ ஒரு விஷயத்தை சரியா செஞ்சு அதன் மூலமாக நிறைய வருமானம் பெறணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்துதானே முயற்சியோட சைப்பு எந்த விஷயத்தை நீ சம்பாதிக்க நினைக்கிறியோ, எந்த விஷயத்தை செஞ்சு சாதிக்க நினைக்கிறியோ அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே நீ முயற்சி செய்யும் போது அதில் வரும் கஷ்டம் நஷ்டம் அனைத்தையும் நீ தாங்கிதான் ஆகணும். ஆனா இனிமே நஷ்டம் வரும்போது தளர்ந்து போகாதே, லாபம் வரும்போது அளவுக்கு மீறி பேராசை கொள்ளாதே. லாபமோ நஷ்டமோ எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய சமநிலையோட நீ இருந்தீனா கண்டிப்பா உன்னை கை தூக்கி விடுவதற்காக இந்த வராகி அம்மா நானும் உதவி செய்வேன். உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய எந்த விஷயமும் உனக்கு எதிராக இப்படி வடிவா விட்ட மாட்டேன். அனைத்தையும் உனக்கு ஏற்றால் போல உனக்கு சாதகமான கஷ்டமே நீ சாதிக்கும் அளவுக்கு உனக்கு முடிச்சு நல்ல பழக்கமும் உன் வாழ்க்கையில நீ செய்கிற அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நானே ஆக்கி கொடுப்பேன். செல்லமே உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக நம்பிக்கையோட இருந்தீனா உனக்கான எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ அதை பத்தி யோசிச்சு குழம்ப வேண்டாம். நீ செய்யக்கூடிய முயற்சிகளை அனைத்தையும் கவனத்தோடும் நிதானத்தோடும் செய்ய பழகிதான் போறேன். இந்த வராகியோட நிலைமை எப்படி இருந்தாலும் நீ வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கான வழிகளை காட்ட போறேன். நீ எப்போதும் மன உறுதியோட இருக்க பழகு. சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நீ மனம் தளராம இருந்தீனா உனக்கான பாதை தானா கைகளை கொடுக்கதான் போறேன். அடுத்தவங்க சொல்ற வார்த்தைகளை யோசிச்சு நீ நிலை குலைஞ்சு போக வேண்டாம். எப்போதும் சில இடங்கள்ல நீ எல்லா மனிதர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீ தோல்வி நினைச்சது துவண்டு போயிட்டோம் சோர்ந்து போயிட்டோம் நினைச்ச விஷயங்களுடைய மௌனத்தின் உன்னை பக்குவப்படுத்தும் விஷயங்கள் தான் சில பேர்கிட்ட நீ எல்லாவற்றிலும் இருந்து பாடத்தை கத்துக்கிட்டு எடுத்து சொன்ன தைரியமா எந்திரிச்சு கத்தி சண்டை கண்டிப்பா உனக்கு வெற்றி உண்டாகும். அவங்க புரிஞ்சுக்க பொறுமையும் உழைப்பும் நேர்மையும் இது மூன்றையும் விடாமல் முடிச்சு கொள்ளும் போது நீ என்ன வாழ்க்கைக்கான வெற்றி இந்த வராகியமா நானே உன் கைகளை கொண்டு வந்து பேச்சு கொடுக்காத நீ எதுக்காக பயப்பட வேண்டாம். எதை நினைச்சும் சோர்ந்து போக அமைதியா துணிச்சலோட முன்னேறி போனீங்க இருக்கக்கூடிய இந்த வராகியம்மா உனக்கு துணையாக அமைதியே குறைச்சு மறைச்சு பணம் இருக்கோ இல்லையோ நல்ல குடும்பம் இருந்தா அதை விட சந்தோஷமும் செல்வமும் வேற என்ன இருக்கு? அணிவேராக இருக்கு வாழ்க்கையில குடும்பத்துல மகிழ்ச்சி மனநிலையும் இருப்பதுதான் முக்கியம். புரிஞ்சுக்கோ. ஏன்னா நிறைய பேரு கோடிக்கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நல்ல சொந்த பந்தமோ உறவுகளோ நல்ல மனிதர்களும் கூட இருக்காம பாசமும் பந்தமும் இல்லாமல் வாழ்வார்கள். இந்த காலத்துல என்னதான் நீங்க பணம் பணம்னு வாழ்க்கையை சுத்தி சுத்தி தேடி ஓடினாலும் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தமும் அடித்தளமும் குடும்பம் தானே. வாய்ப்புகள் கிடைக்கும்படியும் ஏன்னா குடும்பத்துல நல்ல உறவுகள் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாலே வாழ்க்கையில எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் காசு பணத்தை சம்பாதிச்சிட மறக்காதே. பணம் என்பது நிரந்தரம் அல்ல. அதை விட பல மடங்கு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல 60-70 வயசுக்கு மேல எதுக்குமே பயனில்லாமல் போயிடும். அந்த 60-70 வயசுக்கு மேல நீ ஓய்வெடுக்கக்கூடிய காலத்துல நீ வாழ்ந்த அழகான நல்ல நினைவுகளும் கடந்து வந்த சந்தோஷமான நாட்களும் உன்னை சுத்தி நின்று உன்னை சந்தோஷமா வாழ வைக்கின்றது ஞாபகம் வச்சுக்கோ. நீ கஷ்டப்பட்டு உன்னை சந்தோஷமாக வழி நடத்தக்கூடிய வாழ்க்கையில உனக்கு துணையாக இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் ஒருபோதும் உன் வாழ்க்கையை நீ முழுமையாக பார்த்து போறாங்க. இப்போ இந்த வயசுல உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கு நீ பொறுமையோட எல்லா விஷயங்களையும் வயசான காலத்தில் அந்த உறவுகள் உனக்கு துணையா ஆதரவா உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கு பாதுகான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி என் அருளும் உனக்கு துணையாக உன்னுடைய பிரார்த்தனைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதை புரிஞ்சுக்கோ. நீ செய்யும் வாழ்க்கை உன்னை மாறச் செய்து வெற்றி உண்டா நீ உன் இயல்பை மறந்தது போல இந்த உலகத்துக்கு வராகியமா நான் உன் மௌனத்தின் பின்னால் இருக்கும் வழியையும் பொறுமையும் மத்தவங்க புரிஞ்சுக்காட்டியா உயர்த்தி நான் புரிஞ்சுக்கிட்டு உனக்கான வழியையும் வேதனையும் போக்கி எப்போதும் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். சொல்ல கொண்டிருக்கும் உன் இதயத்தில் என் அருளை உன்னை கல்லாக மாற்றும் போது சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் உன்னை கஷ்டப்படுத்தும் போதும் நீ கொஞ்சம் கவனமா தைரியமா உறுதியான முகமூடியை போட்டுக்கிட்டு மற்ற மனிதர்கள் உன்னை பத்தி புரிஞ்சுனைகள் மாறும். உன்னை என்ன சொன்னாலும் எது சொன்னாலும் நீ கவலைப்படாம தைரியமாக ஏதாவது ஒரு பொய்யா எந்த விஷயத்துக்காகவும் நல்லவங்களா வார்த்தைக்காகவும் நீ மனசு உடைஞ்சு போக வேணாம். நல்ல குணம் உள்ளவர்கள் நடிக்கக்கூடிய உனக்கான நல்ல மாற்றத்தை இந்த வராகியமா உருவாக்கி கொடுத்து இருக்கவங்களுடைய உன்னை சுற்றி பாதுகாப்பாக நான் இருந்து அதன்படி உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு தர போறேன். நீ காலம் சரியான நேரத்தில் அல்லது உனக்கான வெற்றிகளை உன் கைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ. நீ எப்போதும் தலை நிமிந்து தன்மானத்தோட தைரியத்தோட வாராகி தாயே துணை இந்த வராகி அம்மாவில் இருப்பேன்.
உன்னுடைய கர்ம வினைகளும் பாவங்களும் தனியா இருக்கவே மட்டும் நீ கஷ்டப்பட்டதுக்கான முழு பலனும் உன் வாழ்க்கையில வந்து உன் பேச்சிலும் மூச்சிலும் உடலிலும் உயிரிலும் ஒருபோதும் இந்த வராகியம்மா கலந்து உன் கூடவே தான் இருக்கேன்றத அது உன்னை சுற்றி இருக்கும் பயத்தையும் குழப்பத்தையும் அதனால தீய எண்ணங்கள் அனைத்தையும் விலக்கி வச்சு உனக்கு துணையாக ஆதரவாக நினைத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்தி மனக்கான நல்லது அனைத்தையும் உன் கடமையை நேர்மையாக செஞ்சுக்கிட்டே இந்த வராகியம்மா உன் முன்னேற்றத்தை தடுக்கும் வார்த்தைகளும் செயல்களும் அவர்களுக்கே பாடமாக மாறட்டும். பகையெல்லாம் விலகி போய் உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும், செல்வம் சேரும்படியும் இந்த வராகியம்மா என் அருள் மூலமாக நல்லபடியா இனி எல்லாமே உனக்கு நல்லபடியா நடக்கும். மனசுல உன் நிம்மதியை கெடுத்து அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியா நிம்மதியா வாழ வைக்க என் அருளையும் அள்ளி கொடுத்து இந்த வராகியம்மா நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கை உனக்கு துணையாக நான் இருந்து இங்க இருக்கிற வாழ்க்கையை உயர்த்தி ஒவ்வொரு விதமான வெற்றியை உன் கைகளை ஒப்படைப்பேன். ஒப்பனைகள் மாறும், இன்னும் அந்த கட்டத்துக்கு நான் எடுத்துட்டு எல்லாருமே எப்போதுமேயும் ஏதாவது விஷயத்திலும் மனமுடிய போட்டு பின்வாங்க வேண்டாம். நல்லவங்களா மற்றவங்களை வசீகரிக்க கூடியவர்களா துணிவோடு நம்பிக்கை உள்ளவர்கள் போல நடிக்கக்கூடியவர்கள் சோர்வு வரும்போது கொஞ்சம் ஓய்வெடுத்திட்டு மறுபடியும் உன்னுடைய தொடர் முயற்சியை செய்யணும்னு அதன்படி முயற்சியை மட்டும் எல்லா விஷயங்களையும் செய்யும் போது எந்த அளவுக்கு மன உறுதியோட நீ வேலை செய்ய துரோகத்திற்கு அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி வந்து